Exercise 1.4, question number 6. You are given the following transaction matrix for two sector economy. ரெண்டு செக்டார் கொடுத்துருக்காங்க, செக்டார் 1, செக்டார் 2. ஸோ இப்போ என்னென்ன எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்னென்ன எடுக்கணும்? A11, A12, A21, A22. இது டிமாண்ட், ஃபைனல் டிமாண்ட். இது வந்துட்டு X1, X2. ஓகேவா? இதை வச்சு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்புறமா டிட்டர்மைன்ட் அவுட்புட், இந்த ஃபைனல் டிமாண்ட் மாதிரி இன்னொரு ஃபைனல் டிமாண்ட் கண்டுபிடிக்கணும். இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் த அவுட்புட் செக்டார் 1 அலோன் இன்க்ரீசஸ். இந்த 13 இருக்கு இல்லையா, அது மட்டும் 23 ஆயிருக்கு. இது 3 அப்படியே இருக்கு. அப்போ அந்த டி அப்படிங்கிறது டிமாண்ட் என்றது இப்போ என்ன ஆயிடுச்சு? 23, 3. பழைய டிமாண்ட் 13, 3. இப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்றான், இந்த 1 செக்டார் 1ஓட டிமாண்ட் மட்டும் 13 23 ஆயிடுச்சு, வேற எதுவும் மாறல அப்படின்றாங்க. அப்போ செக்டார் 2ஓட டிமாண்ட் அப்படியே இருக்கு. அதனால அந்த புது டி வந்துட்டு, ஸோ இதை வச்சுட்டு நம்ம எக்ஸோட வேல்யூக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் டி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்துன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A11 எவ்வளோ? 4. A12 3. A21 5. A22 போடணும். A22 வந்து 4. செக் பண்ணிக்கலாமா? A11 4, A12 3, A21 5, A22 4. ஓகேவா? இது வந்து கன்சிஸ்டன்ட். அப்புறம் X1 வந்துட்டு 20, X2 வந்துட்டு 12. கரெக்டா? இப்போ B11 என்ன அர்த்தம்? A11 by X1. அப்போ B11 னா A11 இது X1 எவ்வளோ? 20. செக் பண்ணிக்கங்க. கரெக்டா? அப்போ 4 by 20 அப்படின்னா B11 வந்துட்டு 1 by 5. B11 by B12. B12 னா A12 by X2. A12 by X2. A12 எவ்வளவு? 3 by X2 12. அப்போ B12 equal to 1 by 4. அடுத்தது B21 A21 by X1. A21 எவ்வளோ? 5 by X1 வந்து 20. So B21 equal to 1 by 4. அடுத்தது B22 A22 by X2. A22 எவ்வளவு? 4 by X2 எவ்வளோ? 12. B22 வந்துட்டு 1 by 3. சரி, இப்போ B என்ன?
B11 B12 B21 B22 இல்லையா? the technology matrix இதுதான் the first question. Technology matrix B is B11 எவ்வளோ 1/5, B12 எவ்வளோ 1/4, B21 எவ்வளோ 1/4, B22 எவ்வளோ 1/4. ஸோ இதுதான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் 1/4 1/5 1/4 1/4 1/3. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ரிசல்ட் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த கொஸ்டின் தான் இது கண்டுபிடிக்கும் எக்ஸுக்கு. அப்போ என்னென்ன வேணும்? I minus b whole inverse into d வேணும். அப்போ முதல்ல I minus b whole inverse வேணும். ஃபர்ஸ்ட் I minus b வேணும். I minus b. I எவ்வளோ 1001 minus b எவ்வளோ 1/5 1/4 1/4 1/3. So I minus b equal to 1 minus 1/5 0 minus 1/4 0 minus 1/4 1 minus 1/3. I minus b is equal to 5 ones are 5 5 minus 1 4 4/5 minus 1/4 minus 1/4 3 minus 1 2 2/3. இதெல்லாம் இந்த மெயின் டயகனல் பாசிட்டிவ்ன்றது கரெக்டா இருக்கு. So I minus b is equals to நமக்கு என்ன வருது 4/5 minus 1/4 minus 1/4 2/3. மெயின் டயகனல் வந்துட்டு பாசிட்டிவ் வருது. அப்போ ஹாவ்கின்ஸ் சைமன்ஸ் கண்டிஷனுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ இதுக்கு அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus b பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus b னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 4/5 minus 1/4 minus 1/4 2/3. ஓகேவா? இப்போ இந்த டிட்டர்மினன்ட் பண்ணணும். நம்ம இந்த பார்ட் கொஞ்சம் ரப் பண்ணிக்கலாம். Determinant of I minus b equal to இது என்ன மாற்றம்னா 4/5 into 2/3 minus 4/5 into 2/3 minus இங்க மைனஸ்னா 1/4 into 1/4. So determinant of I minus b is equals to 8/15 minus 1/16. 8/15 minus 1/16. அப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா 15
என்ன வரும் 15 into 16 போட்டோம்னா I determinant of I minus b equal to 15 into 16 na 240 cross note 8 into 16 8 into 16 எவ்வளோ வரும் 128 minus 15 ones are 15 so இந்த 128 15 subtract பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன நிக்கும் அப்படினா 3113 by 240 இது வந்து greater than 0 பாசிட்டிவ் இல்லையா அப்போ என்னன்னா satisfied னு சொல்லலாம்னா Hawkins condition satisfied அதனால viable Hawkins condition என்ன சொல்லிருக்காங்க மெயின் டயகனல் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கணும்னு இருக்காங்க so அந்த கண்டிஷன் எழுதுவோம் the main diagonal of I diagonal elements of I minus b is positive. Determinant of I minus b is positive. So both the conditions of Hawkins, Simon or Hawkins, Simon are satisfied. So it is viable. So அடுத்தது நாம I minus b என்ன கண்டுபிடிக்கணும் adjoint of I minus b உள்ள கண்டுபிடிக்கணும் adjoint of I minus b adjoint of I minus b உள்ள கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறமா adjoint of I minus b னா என்ன சொல்றாங்க இந்த லீடிங் டயகனல்ல உங்களுடைய இடத்தை சேஞ்ச் பண்ணனும் 2/3 இங்க வந்துரும் 4/5 இங்க வந்துரும் அடுத்து இந்த பக்கம் 1/4 1/4 ஓகேவா இது adjoint of I minus b அடுத்தபடியா I minus b whole inverse அதுக்கு என்னன்னா 1 by determinant of I minus b adjoint of I minus b அப்போ I minus b whole inverse equal to 1 by determinant எவ்வளோ determinant கண்டுபிடிச்சிருக்கோம் 113 by 240 into adjoint எவ்வளோ 2/3 sign marginally 1/4 1/4 4/5 so இத வந்து நாம I minus b whole inverse equal to 240 divided by 113 into 2/3 1/4 1/4 4/5 so the 240 வேணா உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா அப்படியே ஈஸியா என்ன வருதுன்னு பாப்போம் 113
3 அப்படியே இருக்கட்டும். 240 into 2/3 160. அடுத்து 240 into 1/4 60. அதே தான் இங்கேயும் வரும் 60. 240 into 4/5. 240 into 4/5. போட்டா என்ன வருது உங்களுக்கு? 192. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா டி கண்டுபிடிக்கணும். டி ஆல்ரெடி நான் உங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டேன். செக்டார் 1ல மட்டும்தான் சேஞ்சஸ் உண்டாகுது, செக்டார் 2ல சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. So D equal to 23 3. செக்டார் 1ல 13 பதிலா 23 ஆகுதுன்றாங்க. So x equal to I minus v whole inverse into D. அப்போ x equal to I minus v ன்றது வந்து எவ்வளோ வரும்? whole inverse 1/13. இங்க 160 60 60 192 into 23. அப்போ x equal to 130 by 23 வருதா பாருங்க. So x 113 160 into 23 plus 60 into 3. 160 into 23 plus 60 into 3. அதே மாதிரி 60 into 23 plus 192 into 3. into 23 160 into 23. கவனிங்க 160 into 23 plus 60 into 3. 160 into 23 என்ன வந்து 3680 வருது. 60 into 3 வந்துட்டு 180. அப்போ 3680 plus 180 வந்துட்டு அது அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாமா? அது எவ்வளோ வருதுன்னா 3860 வருது. இப்போ 60 into 23 60 into 23 வந்துட்டு 1380 plus 192 into 3 576. So இதோட ஆட் பண்ணோம்னா 1380 1956. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்றோம். x equal to 3860 divided by 113 is equals to எவ்வளவு வருதுன்னா 34.16. அதே மாதிரி 1956
1956 by அதே 113 டிவைட் பண்ணா என்ன வருது 17.309 வருது. நம்ம 17.31 விட்டோம். ஸோ இப்போ என்ன அது டிட்டர்மெண்ட் அவுட்புட்ன்றதுனால இந்த அவுட்புட் ஆஃப் செக்டார் 1 வந்துட்டு எவ்வளோ ஆயிடுச்சு 34.16 யூனிட். அவுட்புட் ஆஃப் ஃபைனல் ஒன்லி என்ன டிட்டர்மெண்ட் அவுட்புட். அப்போ அவுட்புட் ஆஃப் செக்டார் 1 வந்துட்டு 34.16. அவுட்புட் ஆஃப் செக்டார் 2 வந்துட்டு 17.31 யூனிட். ஓகேவா? புரிஞ்சுதா?